பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். மகாபாரத யுத்த ரணாங்கணத்தில் 13வது நாள் போரினிலே அபிமன்யுவை அதர்ம மார்க்கத்தில் அத்தனை மகரதிகளும் சேர்ந்து கொண்டன. அப்போ கடைசி வரை ஒரு சத்திரியன் எப்படி போரிட வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக அபிமன்யு உன்னுடைய பராக்கிரமம் இருந்தது. பகவான் கிருஷ்ணனிடமும் அர்ஜுனனிடமும் அவன் கற்ற வித்தை முழுவதையும் பயன்படுத்தினான். நேருக்கு நேர் நின்று எந்த மகரத்தையும் அபிமன்யுவை ஜெயிக்க முடியவில்லை என்பது மிக மிக அவனுடைய வீரத்தையே காட்டுகிறது. தந்திரமாக பின் சென்று அவனுடைய தனுசினை முறித்து, ரதத்தை முறித்து, குதிரையை கொன்று, இப்படி அதர்ம மார்க்கத்திலே அபிமன்யுவை கொண்டினர். மாலை நேரம் ஆகிவிட்டது. தர்மராஜனுக்கு கவலையோ கவலை. இந்த நேரத்திலே அர்ஜுனன் வருவான், அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்கின்ற கலக்கத்தில் தர்மராஜன் இருக்க, பக்தர்கள் கலங்கினால் இறைவன் சும்மா இருப்பான். தேடி வருகிறார். அதுதான் பகவானுக்கும் பக்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாந்தவியம். வேதவியாசர் வந்து, கலங்காதே தர்மராஜா, சாமான்யமாக இறக்கவில்லை அபிமன்யு. ஒரு சத்திரியனாக பிறந்து எப்படி யுத்த ரணாங்கணத்தில் போரிட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மடிந்திருக்கிறார். அவன் இப்பொழுது இருக்கும் இடம் சாமானிய இடம் இல்லை, வீர ஸ்வர்க்கம். தர்மத்தையே ஆச்சரணை செய்து, யாக யஜ்ஞங்களை செய்து, தான தர்மங்களை செய்து, எந்த லோகத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த லோகத்தில் ஆனந்தமாக அபிமன்யு இருக்கிறார். அதனால் மனம் கலங்கி கொண்டிராதே. இந்த உலகத்தில் மரணம் என்பது இயற்கையாக நடக்கக்கூடியதுதான். இந்த உலகத்தில் யாருமே சாஸ்வதமாக இருக்க போவதில்லை. அதற்கு சில உதாரணங்களை கூறுகிறேன். எத்தனையோ ராஜர்கள் தர்ம நெறிப்படி வாழ்ந்து, தான தர்மங்களை கொடுத்து, எல்லா பிரஜைகளையும் தர்ம வழியில் நடத்திய எத்தனையோ ராஜர்கள் கூட இன்று நம்மிடையே இல்லை. இப்படி பல ராஜர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த சாதனையை பட்டியலிட்டு, இவ்வளவு சாதனை செய்தும் அவர்கள் இந்த உலகத்தில் இன்று இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதே உண்மை. மரணம் என்கின்ற ஒன்றை யாராலுமே ஜெயிக்க முடியாது தர்மராஜா, இதற்காக நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. இப்படி வரிசையாக பல ராஜர்களுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டு இருக்கிறார் வேதவியாசர். இந்த நேரத்திலே தன்னுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி கூறுகிறார். தன்னுடைய தந்தையினுடைய பேச்சினை எந்த காலத்திலும் என்ன சொல்லுது அப்படியே ஏற்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு அவதாரம் என்றால் அது ராமச்சந்திர மூர்த்தி. திடீரென அழைத்து இந்த ராஜ்யத்தை நீ ஏற்க வேண்டும் என்று சொன்னார். சரி, நீ ராஜ்யத்தை ஏற்கப் போவதில்லை, நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சரி, இரண்டிற்கும் எந்த விதமான சலனமும் இல்லை. ராஜ்யம் ஏற்பதில் மிகுந்த சந்தோஷம் இருந்ததா? இல்லை. காட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற துக்கம் ராமச்சந்திர மூர்த்தியிடம் இருந்ததா? இல்லை. தந்தை என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்க வேண்டும் என்பதற்காக பாருங்க, இதையெல்லாம் நாம இன்னைக்கு நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். தந்தை தாய் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்துக்களை கொண்டது நம்ம இதிகாசம், புராணங்கள். இதையெல்லாம் பெரியவர்கள் அறிந்து இதனை குழந்தைகளிடம் தயவு செய்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டுமா அப்படின்னா, காட்டிற்கு சென்று அங்கு துஷ்டர்களை சம்ஹரித்து எத்தனையோ ராட்சசர்கள் தபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு மிகுந்த தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்தனர். தந்தை சொல்லிற்காக காட்டிற்கு வந்தவன்
நல்லவர்களை ஆபத்திலிருந்து காக்கும் பொறுப்பணியும் ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அன்றைய காலத்தில் ராவணன் மிக 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 கொடுமையான அரசனாக இருந்தான். அவனையும் சம்ஹரித்து மீண்டும் அயோத்திக்கு வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவன் ராமச்சந்திரமூர்த்தி. ராமச்சந்திரமூர்த்தி மட்டுமே அயோத்தியில் இருந்தனரா என்றால் இல்லை. அனைத்து தேவதைகளும் மனுஷரும் ரிஷிகளும் ஒன்றாக வாழ்ந்து, இப்போ ஏதாவது ஒரு தேவதையை நாம் பிரத்யட்சமாக காண முடியுமா என்றால் அதற்கு பல தபம் செய்ய வேண்டும். ஆனால் தேவதைகளோடும் ரிஷிகளோடும் ஒரு மனுஷரோடும் வாழ்ந்த ஒரு காலம் இருந்ததா என்றால் அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆளுகின்ற அந்த காலமாக இருந்தது. அயோத்திய நகரத்தில் எப்படி அந்த பிரஜைகள் வாழ்ந்தனர் என்பதனை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள். எப்படி அப்படின்னா, யாருக்குமே பசி தாகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எடுத்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படின்னா, பசியினாலும் தாகத்தினாலும் அவர்களுடைய உடல் என்றுமே வாடியதில்லை. என்னை காய்ச்சி வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சிறிது அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு வருடம் 2 வருடம் இல்லை பக்தர்களே, 11,000 வருஷங்கள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அற்புதமான ராம ராஜ்யத்தை நிறுவினார். அது மட்டுமா, அங்கு யாருக்கும் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. அங்க வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சகல குணங்களையும் ஒன்றே ஒருமித்து கொண்டவர்களாக இருந்தனர். அத்தனை பேரும் எப்படின்னா, ராமன் ராஜ்யம் ஆளுகின்ற ராஜா என்பதை விட அந்த ராமனுடைய பக்தர்களாக இருந்தனர். இவன் சாமானியமானவன் அல்ல, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் சர்வோத்தமன் என்பதனை அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும் அறிந்திருந்தனர். அகால மரணம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அகால மரணம்னா நம்ம இப்போ பார்க்குறோம், ஒரு 5% ஜனங்க எத்தனையோ வாகனங்களில் அடிபட்டு அவர்களுடைய காலத்தை முடித்து கொள்ளக்கூடிய எத்தனையோ காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அயோத்தியில் இருக்கக்கூடிய எந்த பிரஜைகளுக்கும் அங்கஹீனம் என்பதே இல்லை. அது மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அயோத்தி பிரஜைகளுக்கு அனைவருக்கும் பூரணமாக ஆயுஸ் இருந்தது. யாரிடமும் துக்கம் என்பதை பார்க்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை பேரும் வேதங்களின் படியும் தர்மங்களின் படியும் நித்தியம் நித்தியம் காலை எழுந்து அந்த பிராணாயாமம் அப்படிங்கிறத, அதாவது சுவாச பயிற்சி, இதையே ஒருவர் கூட மிகுத்தம் இல்லாமல் அனைவருமே இதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு கடமையாக நினைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சித்தியை பெற்றவர்களாக இருந்தனர். அந்த ராஜ்யத்தில் கெட்டது, கெட்ட விஷயங்கள், கெட்ட பேச்சு, கெட்ட செயல்கள் அப்படிங்கிறத எங்குமே பார்க்க முடியாது. இப்போ ராமனே சாக்ஷாத் விஷ்ணு, அனைவருமே இதை அறிந்தவர்களாக இருந்தனர். அது மட்டுமா அப்படின்னா, எல்லாரும் இளமையோடு இருந்தனர், யுவக்கர்களாக இருந்தனர். அப்படின்னா அத்தனை பேரும் சதுர்வேதி பாராயணம் செய்தவர்களாக இருந்தனர். ருக், யஜுர், சாம, அதர்வண என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் சதாச்சார சம்பன்னர்கள், அதாவது தர்மங்கள் எது என்று வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பதனை தங்களுடைய வாழ்க்கையில் சிறிதும் வலுவாது தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருந்தனர். இதுல எத்தனையோ பேர் நடுவில் யாராவது ஒரு கெட்டவன் அப்படின்னு யாரா இருக்கானா, அப்படி ஒருத்தர் இங்கேயே இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, இந்த மனிதர்களை கழிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கொசு, ஈ, இந்த மாதிரி
அது இல்லவே இல்லை. அயோத்தி நகரத்திற்குள் இல்லை. அப்படின்னா நகரத்தை தாண்டி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருக்குமே தவிர என்றுமே நகரத்திற்குள் ஏன் ஈ கொசு கூட வந்ததில்லை. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, விஷத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய பாம்பு தேல் நகரத்திற்குள் என்றுமே வாசம் செய்ததில்லை. இப்பேற்பட்ட ஆச்சரியம் இருந்ததா என்றால் நகரத்தின் ஒதுக்கு பகுதியாக இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் அது வாழ்ந்து வந்தது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, அங்கே நிறைய சரோவரம் இருக்கும். சரி, அதில் அந்த தண்ணி எல்லாம் எப்படின்னா கண்ணாடி போல சுத்தமாக இருந்தது. ஆனால் தவறி இவர்கள் நீரில் விழுந்து இறந்தார்கள், அல்லது அக்னி இருந்தது, தீயினால் இவர்கள் சுடப்பட்டு இறந்தார்கள் அப்படின்னு இதுவரை அயோத்தியில் எதுவுமே ஏற்பட்டதில்லை. நீரினாலும் அக்னியினாலும் இவர்கள் துன்பப்பட்டார்கள், தங்களுடைய வாழ்க்கை இழந்தார்கள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. அது மட்டுமா அப்படின்னா அதர்மப்படி நடப்பவர்கள் யாராலும் ஒருவராவது இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதே போல லோபத்தனம், அதாவது கஞ்சத்தனம் என்று சொல்வார்கள். லோபிகள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. எந்த ஒரு நிலையிலும் தர்மத்தின் விட்டவர்கள் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா இல்லை. அப்போ யாரிடமும் எந்த விதமான பேதமும் இல்லை. நீ மேலானவன், நான் கீழானவன் என்கின்ற எந்த பேதமும், ஏன்னா அனைவருமே படித்தவர்கள், அனைவருமே தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள். கெட்டவர்கள் என்பவர்கள் இல்லவே இல்லை. லோபத்தனம் இல்லை, பசி தாகம் இல்லை. மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஈ கொசு பாம்பு தேள் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ராமராஜ்யம் பாருங்க, கேட்கதற்கே எவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு காரியங்களை ரொம்ப ஸ்ரத்தையா, ஏன் ராஜனாக இருக்கக்கூடிய, ஏன் சர்வோத்தமனாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர மூர்த்தியே தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு காரியங்களை தானாக நின்று நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 குழந்தைகள் இருந்தன. ஒவ்வொருவருக்கும் சராசரியாக 10,000 வருடங்கள் ஆயுள் இருந்தன. இப்போது இதையெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குமா சார்? ஒரு யுகத்திலையும் மனிதர்களுடைய ஆயுட்காலம் என்பது பாருங்க, யுகத்துக்கு யுகம் அது குறைந்து கொண்டு வருகிறது. கலியுகத்தில் நம்ம சொல்ல போனால் 120 வருஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. 100 வயசு நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஆசீர்வாத வச்சனம் இருந்தாலும் கலியுகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120. அவன் நினைத்தால் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் தர்மத்தை மீறாமல் வாழ்கின்றால் ஒரு 120 வருடம் வாழலாம். ஏன்னா ஸ்ரீ வாதிராஜர் பாருங்க, அந்த கலியுகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 120 வருடமும் ஆனந்தமாக வாழ்ந்து நமக்கு காண்பித்தார். ஏதோ இது வார்த்தைகளால் சொல்லப்படுவது அல்ல. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய 7வது வயதில் சந்நியாசம் ஏற்கொண்டு சுமார் தான் வாழ்ந்த நாள் வரையிலும் சந்நியாச தர்மத்தை அனுஷ்டித்து ஒரு நாள் கூட தவறாமல் பூஜை செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு கலியுகத்தில் ஒருவர் 120 வருடம் வாழலாம் என்பதை நிரூபித்து சென்றிருக்கிறார். அவர் தேவதா மூர்த்தி. லாதவ்யர் என்கின்ற வகுப்பில் அடுத்து வாயு தேவனுடைய பட்டத்திற்கு வருபவரே இந்த வாதிராஜ். இப்போ இந்த மாதிரி அங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பித்ருக்களுக்கு அந்த சிரார்த்தம் செய்யும் போது சரி, சின்னவர்கள்தான் தன்னை விட பெரியவர்களுக்கு பிண்டம் வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா பெரியவங்க வயது மூப்பினால் இறந்திருக்கிறார்கள், இயற்கையான மரணம். அதனால் அவர்களுடைய மகனோ பேரனோ அவர்களுக்கு உண்டான பித்ரு காரியம் செய்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் சிறிய வயதிலேயே இறந்து அதற்கு பெரியவர்கள் பிண்டம் வைக்கக்கூடிய காட்சியை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல. யாருமே சிறிய வயதில் அல்ப ஆயுளில் ஒருவர் இறந்தார்கள் அப்படிங்கிற சரித்திரமே ராமராஜ்யத்தில் இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, அந்த காற்று ரொம்ப அற்புதமாக இருந்தது, இதமான வாசனையை கொண்டு வந்தது. அது போக பாருங்க, எல்லோருமே அனைவருக்கும் ராமனுடைய கதை கூறி கூறி ஆனந்தப்பட்டு கொண்டு இருந்தனர். இப்போ இவ்வளவு நல்ல தர்மத்தின்படி வாழ்கின்ற அந்த ராமராஜ்யமும் கூட இன்று இல்லை தர்மராஜா. கொஞ்சம் நினைச்சுப்பார். ஏன்னா என்ன நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய இச்சை. அவனுடைய இச்சைக்கு, கட்டளைக்கு, ஆக்ஞையை மீறி எந்த காரியமும் நடந்து விடாது. இந்த உலகத்தில் யாரும் சாஸ்வதம் என்பது இல்லை. அதனால் நீ துயரப்படாதே என்று தேற்றிக் கொண்டிருக்கிறார் வேதவியாசர். மேலும் பல ராஜர்களுடைய கதை கூறி அவனுக்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டிருக்கிறார் வேதவியாசர். மேலும் என்னென்ன கதைகள் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.